பைபிள் சவாலின் 144வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று யோபு 1 முதல் 3 அத்தியாயங்கள் ஆழ்ந்த துன்பத்திலும் இழப்பிலும் தேவனுக்கு விசுவாசமாக இருந்த ஒரு மனிதரை அறிமுகப்படுத்துகிறது. குறுகிய நேரத்தில் யோபு தனது செல்வத்தையும் பிள்ளைகளையும் உடல்நலத்தையும் இழக்கிறார். இருந்தாலும் அவர் தேவனை ஆராதிக்கிறார். விசுவாசமானவர்களுக்கும் கடினமான காலங்கள் வரலாம் மற்றும் எல்லா துன்பங்களுக்கும் உடனடி விளக்கம் இருக்காது என்பதை இது நினைவூட்டுகிறது. யோபு தனது வேதனையை நேர்மையாக வெளிப்படுத்தினாலும் தேவனை நோக்கி திரும்புகிறார். துக்கமில்லாததே விசுவாசம் அல்ல. துக்கத்தின் நடுவிலும் தேவனை நம்புவதே உண்மையான விசுவாசம் என்பதை இது கற்றுக் கொடுக்கிறது. அமைதியாக இருப்பது போல தோன்றினாலும் தேவன் நம்முடன் இருக்கிறார். இன்று எந்த காலத்திலும் அவரை பற்றிக்கொள்ளும் இதயத்துடன் ஆரம்பிப்போம். Welcome to day 144 of the Bible Challenge. Today's reading from Job 1-3 introduces a man who remained faithful to God even in the middle of deep suffering and loss. In a short time, Job loses his possessions, his children, and his health, yet he still chooses to worship God. These books remind us that difficult seasons can come even to faithful people. And not every trial has an immediate explanation. Job honestly pours out his pain while still turning toward God. This teaches us that faith is not the absence of sorrow, but the decision to trust God through it. Even in silence, God remains present. Let us begin today with a heart that holds on to Him in every season. யோபு அதிகாரம் 1. Job chapter 1. வசனம் 1. ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான். Verse 1. There was a man in the land of Uz, whose name was Job, and that man was perfect and upright, and one that feared God, and eschewed evil. வசனம் 2. அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். Verse 2. And there were born unto him 7 sons and 3 daughters. வசனம் 3. அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஈர்மாடுகளும் 500 கழுதைகளுமாகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான். Verse 3. His substance also was 7,000 sheep, and 3,000 camels, and 500 yoke of oxen, and 500 she-asses, and a very great household, so that this man was the greatest of all the men of the east. வசனம் 4. அவன் குமாரர் அவனவன் தந்தன் நாளிலே தந்தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களோடே போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். Verse 4. And his sons went and feasted in their houses, every one his day, and sent and called for their 3 sisters to eat and to drink with them. வசனம் 5. விருந்து செய்கிற அவரவருடைய நாள்முறை முடிகிறபோது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியேயும் சர்வாங்க தகனபலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களிலெல்லாம் செய்து வருவான். Verse 5. And it was so, when the days of their feasting were gone about, that Job sent and sanctified them, and rose up early in the morning, and offered burnt offerings, according to the number of them all. For Job said, It may be that my sons have sinned, and cursed God in their hearts. Thus did Job continually. வசனம் 6. ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். Verse 6.
Now there was a day when the sons of God came to present themselves before the Lord. And Satan came also among them. வசனம் 7. கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றித் திரிந்து வருகிறேன் என்றான். Verse 7. And the Lord said unto Satan, Whence comest thou? Then Satan answered the Lord, and said, From going to and fro in the earth, and from walking up and down in it. வசனம் 8. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். Verse 8. And the Lord said unto Satan, Hast thou considered my servant Job, that there is none like him in the earth, a perfect and an upright man, one that feareth God, and escheweth evil? வசனம் 9. அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? Verse 9. Then Satan answered the Lord, and said, Doth Job fear God for naught? வசனம் 10. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிறது. Verse 10. Hast not thou made an hedge about him, and about his house, and about all that he hath on every side? Thou hast blessed the work of his hands, and his substance is increased in the land. வசனம் 11. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவையெல்லாம் தொடுவீரானால், அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். Verse 11. But put forth thine hand now, and touch all that he hath, and he will curse thee to thy face. வசனம் 12. கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவையெல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். Verse 12. And the Lord said unto Satan, Behold, all that he hath is in thy power, only upon himself put not forth thine hand. So Satan went forth from the presence of the Lord. வசனம் 13. பின்பு ஒரு நாள் யோபுடைய குமாரரும் அவன் குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிறபோது. Verse 13. And there was a day when his sons and his daughters were eating and drinking wine in their eldest brother's house. வசனம் 14. ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து, எருதுகள் உழுகிறபோது கழுதைகள் அவைகளின் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில். Verse 14. And there came a messenger unto Job, and said, The oxen were plowing, and the asses feeding beside them. வசனம் 15. சபேயர் அவைகள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள், வேலையாட்களையும் பட்டயக்கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். Verse 15. And the Sabines fell upon them, and took them away. Yea, they have slain the servants with the edge of the sword, and I only am escaped alone to tell thee. வசனம் 16. இவன் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து, வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டெரித்து போட்டது. நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். Verse 16. While he was yet speaking, there came also another, and said, The fire of God is fallen from heaven, and hath burned up the sheep, and the servants, and consumed them, and I only am escaped alone to tell thee. வசனம் 17. இவன் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து, கல்தேயர் 3 பவுஞ்சாய் வந்து
ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டிக்கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டயக்கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். Verse 17. While he was yet speaking, there came also another, and said, The Chaldeans made out 3 bands, and fell upon the camels, and have carried them away, yea, and slain the servants with the edge of the sword, and I only am escaped alone to tell thee. வசனம் 18. இவன் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து, உம்முடைய குமாரரும் உம்முடைய குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிறபோது. Verse 18. While he was yet speaking, there came also another, and said, Thy sons and thy daughters were eating and drinking wine in their eldest brother's house. வசனம் 19. வனாந்தர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க, அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். Verse 19. And, behold, there came a great wind from the wilderness, and smote the 4 corners of the house, and it fell upon the young men, and they are dead, and I only am escaped alone to tell thee. வசனம் 20. அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து. Verse 20. Then Job arose, and rent his mantle, and shaved his head, and fell down upon the ground, and worshipped. வசனம் 21. நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். Verse 21. And said, Naked came I out of my mother's womb, and naked shall I return thither. The Lord gave, and the Lord hath taken away. Blessed be the name of the Lord. வசனம் 22. இவையெல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. Verse 22. In all this Job sinned not, nor charged God foolishly. யோபு அதிகாரம் 2. Job chapter 2. வசனம் 1. பின்னொரு நாளிலே தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது, சாத்தானும் அவர்கள் நடுவிலே கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றான். Verse 1. Again there was a day when the sons of God came to present themselves before the Lord. And Satan came also among them to present himself before the Lord. வசனம் 2. கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றித் திரிந்து வருகிறேன் என்றான். Verse 2. And the Lord said unto Satan, From whence comest thou? And Satan answered the Lord, and said, From going to and fro in the earth, and from walking up and down in it. வசனம் 3. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனுமில்லை. முகாந்தரமில்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். Verse 3. And the Lord said unto Satan, Hast thou considered my servant Job, that there is none like him in the earth, a perfect and an upright man, one that feareth God, and escheweth evil, and still he holdeth fast his integrity, although thou moved me against him, to destroy him without cause. வசனம் 4. சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். Verse 4. And Satan answered the Lord,
and said, Skin for skin, yea, all that a man hath will he give for his life. வசனம் 5. ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். Verse 5. But put forth thine hand now, and touch his bone and his flesh, and he will curse thee to thy face. வசனம் 6. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையிலிருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு என்றார். Verse 6. And the Lord said unto Satan, Behold, he is in thine hand, but save his life. வசனம் 7. அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். Verse 7. So went Satan forth from the presence of the Lord, and smote Job with sore boils from the sole of his foot unto his crown. வசனம் 8. அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டிக் கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். Verse 8. And he took him a potsherd to scrape himself withal, and he sat down among the ashes. வசனம் 9. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். Verse 9. Then said his wife unto him, Dost thou still retain thine integrity? Curse God, and die. வசனம் 10. அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. Verse 10. But he said unto her, Thou speakest as one of the foolish women speaketh. What? Shall we receive good at the hand of God? And shall we not receive evil? In all this did not Job sin with his lips. வசனம் 11. யோபுடைய 3 சிநேகிதராகிய தேமானியனான எலிப்பாசும் சூகியனான பில்தாதும் நாகமாத்தியனான சோப்பாரும் யோபுக்கு நேரிட்ட தீமைகள் யாவையும் கேள்விப்பட்டபோது அவனுக்காக பரிதபிக்கவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் ஒருவரோடொருவர் யோசனை பண்ணிக்கொண்டு அவரவர் தங்கள் ஸ்தலங்களிலிருந்து வந்தார்கள். Verse 11. Now when Job's 3 friends heard of all this evil that was come upon him, they came every one from his own place, Eliphaz the Temanite, and Bildad the Shuhite, and Zophar the Naamathite, for they had made an appointment together to come to mourn with him and to comfort him. வசனம் 12. அவர்கள் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அவனை உருத்தெரியாமல் சத்தமிட்டு அழுது அவரவர் தங்கள் சால்வையை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலைகள் மேல் புழுதியை தூற்றிக்கொண்டு. Verse 12. And when they lifted up their eyes afar off, and knew him not, they lifted up their voice, and wept, and they rent every one his mantle, and sprinkled dust upon their heads toward heaven. வசனம் 13. வந்து அவன் துக்கம் மகாகுடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையையும் பேசாமல் இரவு பகல் 7 நாள் அவனோடு கூட தரையிலே உட்கார்ந்திருந்தார்கள். Verse 13. So they sat down with him upon the ground 7 days and 7 nights. And none spake a word unto him, for they saw that his grief was very great. யோபு அதிகாரம் 3. Job chapter 3. வசனம் 1. அதற்கு பின்பு யோபு தன் வாயை திறந்து தான் பிறந்த நாளை சபித்து. Verse 1. After this opened Job his mouth, and cursed his day. வசனம் 2. வசனித்துச் சொன்னது என்னவென்றால். Verse 2. And Job spake, and said. வசனம் 3. நான் பிறந்த நாளும் ஒரு ஆண் பிள்ளை உற்பத்தியாயிற்றென்று சொல்லப்பட்ட இராத்திரியும் அழிவதாக. Verse 3. Let the day perish wherein I was born, and the night,
in which it was said, "There is a man-child conceived." வசனம் 4. அந்த நாள் அந்தகாரப்படுவதாக, தேவன் உயரத்திலிருந்து அதை விசாரியாமலும் ஒளி அதின் மேல் பிரகாசியாமலும். Verse 4. Let that day be darkness. Let not God regard it from above, neither let the light shine upon it. வசனம் 5. அந்தகாரமும் மரணிருளும் அதை கரைப்படுத்தி மப்பு அதை மூடி மந்தார நாளின் பயங்கரங்கள் அதை அருக்களிப்பாக்குவதாக. Verse 5. Let darkness and the shadow of death stain it. Let a cloud dwell upon it. Let the blackness of the day terrify it. வசனம் 6. அந்த இராத்திரியை அந்தகாரம் பிடிப்பதாக, வருஷத்தின் நாட்களில் அது சந்தோஷப்படுகிற நாளாயிராமலும் மாதங்களின் கணக்கிலே அது வராமலும் போவதாக. Verse 6. As for that night, let darkness seize upon it. Let it not be joined unto the days of the year. Let it not come into the number of the months. வசனம் 7. அந்த ராத்திரி தனிமையாயிருப்பதாக, அதிலே கெம்பீர சத்தம் இல்லாமற் போவதாக. Verse 7. Lo, let that night be solitary, let no joyful voice come therein. வசனம் 8. நாளை சபிக்கிறவர்களும் லிவியாதானை எழும்ப பண்ணத்தக்கவர்களும் அதை சபிப்பார்களாக. Verse 8. Let them curse it that curse the day, who are ready to raise up their mourning. வசனம் 9. அதின் அஸ்தமன காலத்தில் தோன்றிய நட்சத்திரங்கள் இருண்டு, அது எதிர்பார்த்திருந்த வெளிச்சம் உண்டாகாமலும் விடியற்காலத்து வெளுப்பை அது காணாமலும் இருப்பதாக. Verse 9. Let the stars of the twilight thereof be dark. Let it look for light, but have none, neither let it see the dawning of the day. வசனம் 10. நான் இருந்த கற்பத்தின் வாசலை அது அடைக்காமலும் என் கண்கள் காண்கிற வருத்தத்தை மறைத்துவிடாமலும் இருந்ததே. Verse 10. Because it shut not up the doors of my mother's womb, nor hid sorrow from mine eyes. வசனம் 11. நான் கற்பத்தில் தானே அழியாமலும் கற்பத்திலிருந்து புறப்படுகிற போதே சாகாமலும் போனதென்ன. Verse 11. Why died I not from the womb? Why did I not give up the ghost when I came out of the belly? வசனம் 12. என்னை ஏந்திக்கொள்ள மடியும் நான் பாலுண்ண ஸ்தனங்களும் உண்டாயிருந்ததென்ன. Verse 12. Why did the knees prevent me? Or why the breasts that I should suck? வசனம் 13. அப்படியில்லாதிருந்தால் அசையாமல் கிடந்து அமர்ந்திருந்து. Verse 13. For now should I have lain still and been quiet. I should have slept, then had I been at rest. வசனம் 14. பாழ்நிலங்களில் தங்களுக்கு மாளிகையை கட்டின பூமியின் ராஜாக்களோடும் மந்திரிமார்களோடும். Verse 14. With kings and counselors of the earth, which built desolate places for themselves. வசனம் 15. அல்லது பொன்னை உடையவர்களும் தங்கள் வீடுகளை வெள்ளியினால் நிரப்பினவர்களுமான பிரபுக்களோடும் கூட நான் இப்பொழுது தூங்கி இளைப்பாறுவேனே. Verse 15. Or with princes that had gold, who filled their houses with silver. வசனம் 16. அல்லது வெளிப்படாத முதிரா பிண்டம் போலவும் வெளிச்சத்தை காணாத சிசுக்கள் போலவும் இருப்பேனே. Verse 16. Or as in hidden untimely birth I had not been, as infants, which never saw light. வசனம் 17. துன்மார்க்கருடைய தொந்தரவு அங்கே ஓய்ந்திருக்கிறது, பெலனற்று விடாய்த்து போனவர்கள் அங்கே இளைப்பாறுகிறார்கள். Verse 17. There the wicked cease from troubling, and there the weary be at rest. வசனம் 18. கட்டுண்டிருந்தவர்கள் அங்கே ஏகமாக அமைந்திருக்கிறார்கள், ஒடுக்குகிறவனுடைய சத்தம் அங்கே கேட்கப்படுகிறதில்லை. Verse 18. There the prisoners rest together, they hear not the voice of the oppressor. வசனம் 19. சிறியவனும் பெரியவனும் அங்கே சரியாயிருக்கிறார்கள், அடிமை தன் எஜமானுக்கு நீங்களாயிருக்கிறான். Verse 19. The small and great are there, and the servant is free from his master. வசனம் 20.
மரணத்துக்கு ஆசையாய் காத்திருந்து புதையலை தேடுகிறது போல அதை தேடியும் அடையாமற் போகிறவர்களும். Verse 20. Wherefore is light given to him that is in misery, and life unto the bitter in soul. வசனம் 21. பிரேத குழியை கண்டுபிடித்ததினால் மிகவும் களி கூர்ந்து. Verse 21. Which long for death, but it cometh not, and dig for it more than for hid treasures. வசனம் 22. அதற்காகச் சந்தோஷப்படுகிற நிர்பாக்கியருமாகிய இவர்களுக்கு வெளிச்சமும் மனச்சஞ்சலம் உள்ள இவர்களுக்கு ஜீவனும் கொடுக்கப்படுகிறதினால் பலன் என்ன? Verse 22. Which rejoice exceedingly, and are glad, when they can find the grave. வசனம் 23. தன் வழியை காணக்கூடாதபடிக்கு தேவனால் வளைந்து கொள்ளப்பட்டவனுக்கு வெளிச்சத்தினால் பலன் என்ன? Verse 23. Why is light given to a man whose way is hid, and whom God hath hedged in? வசனம் 24. என் போஜனத்துக்கு முன்னே எனக்கு பெருமூச்சு உண்டாகிறது, என் கதறுதல் வெள்ளம் போல் புரண்டு போகிறது. Verse 24. For my sighing cometh before I eat, and my roarings are poured out like the waters. வசனம் 25. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. Verse 25. For the thing which I greatly feared is come upon me, and that which I was afraid of is come unto me. வசனம் 26. எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது. Verse 26. I was not in safety, neither had I rest, neither was I quiet, yet trouble came. பைபிள் சவாலின் 144வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று துன்பம் வந்ததால் தேவன் நம்மை விட்டு விலகிவிட்டார் என்று அர்த்தமல்ல என்பதை கற்றோம். யோபுவின் வாழ்க்கை வேதனையிலும் குழப்பத்திலும் கூட விசுவாசம் நிலைத்திருக்க முடியும் என்பதை நினைவூட்டுகிறது. நமது கேள்விகளையும் கண்ணீரையும் போராட்டங்களையும் தேவனிடம் நேர்மையாக கொண்டு வரலாம். எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் அவரை நம்பி தொடர்வோம். நாம் சந்திக்கும் ஒவ்வொரு சோதனையிலும் அவர் நம்முடன் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தில் நிலைத்திருக்க ஒரு வாய்ப்பு. இன்று நீங்கள் எந்த பாரத்தை தேவனிடம் ஒப்படைக்க வேண்டும்? கமெண்டில் பகிர்ந்து ஒன்றாக வளர்வோம். Day 144 of our Bible challenge is complete. Today we learned that suffering does not mean God has abandoned us. Job's story reminds us that faith can remain strong even in pain and confusion. God allows us to bring our questions, tears, and struggles before Him honestly. Let us continue to trust Him even when we do not understand everything. He is still present in every trial we face. Each day is an opportunity to hold on to faith. What burden do you need to place before God today? Share and let us grow together. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.